பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய மக்கள் விரும்புவது நிச்சயமாக நிகழும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ராஜ்நாத் சிங் அளித்துள்ள சமிக்கை மூலம் எந்த நேரத்திலும் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதலை நடத்தும் என்பது உறுதியாகியுள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக தனது ராணுவ நடவடிக்கையை இந்தியா தொடங்காத நிலையில் விரைவில் தாக்குதல் நடத்தப்படும் என்ற சமிக்கையை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அளித்துள்ளார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், தீய நோக்கத்துடன் இந்தியாவை குறிவைப்பவர்களுக்கு தக்க பதிலடி தரப்படும் என்றார். இந்தியாவை தாக்க துணிபவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பது தமது பொறுப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார். साथियों, एक रक्षा मंत्री के रूप में मेरा दायित्व है कि मैं अपने सैनिकों के साथ मिलकर देश की सीमाओं की सुरक्षा सुनिश्चित करूं और मेरा यह दायित्व है कि अपनी सेना के साथ मिलकर देश के ऊपर आंख उठाने वालों को मुंहतोड़ जवाब दूं. பாகிஸ்தானை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் நடவடிக்கையாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம், விசா ரத்து போன்ற நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு எடுத்துள்ளது. இவற்றின் மத்தியிலும் கடந்த சில நாட்களில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் படைகள் பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தின. இதற்கு இந்தியாவும் பதிலடி கொடுத்துள்ளது. இதற்கிடையே எல்லையில் ஓடும் செனாப் ஆற்றின் குறுக்கே உள்ள அணையில் இருந்தும் தண்ணீர் வழங்கலை இந்தியா நிறுத்தியுள்ளது. அத்துடன் ஜீலம் நதியின் குறுக்கே உள்ள கிஷன்கங்கா அணையிலிருந்தும் தண்ணீரை தடுக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இதற்கிடையே தனது நாட்டு ராணுவத்திற்கு செலவிடும் செலவால் பாகிஸ்தானின் பொருளாதாரம் ஆட்டம் கண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.